தெலுங்கானா கங்காதாரா பகுதியை சேர்ந்தவர் 34 வயசான ஸ்ரீகாந்த். கல்லூரி பேராசிரியரான ஸ்ரீகாந்த் தன்னோட மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் ஸ்ரீகாந்தோடைய குடும்பமே மர்ம காய்ச்சல் மூலமா இறந்து போயிட்டதா சொல்லப்படுது. ஆனா போலீஸோட விசாரணையில இவங்களுடைய மரணம் இயற்கையானது இல்லன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய இறப்பு திட்டமிடப்பட்ட கொலைன்றத போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்தோடைய குடும்பத்துக்கு என்ன நடந்திருக்குன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தெலுங்கானா கங்காதாரா பகுதியை சேர்ந்தவர் 34 வயசான ஸ்ரீகாந்த். கல்லூரி பேராசிரியரான ஸ்ரீகாந்த் கரீம்நகர்ல இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில தான் உதவி பேராசிரியரா வேலை பார்த்து வராரு. ஸ்ரீகாந்துக்கு சில வருடங்களுக்கு முன்னதா மம்தான் சொல்லப்படுற ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்கு. திருமணம் முடிஞ்ச கையோட சில மாதங்கள்லயே இந்த தம்பதிகளுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு அழகா அமுல்யான்ற பேரையும் வச்சு பெயர் சூட்டு விழாவையும் ரொம்ப சந்தோஷமா உறவினர்கள் கூடயும் குடும்பத்தார் கூடயும் கொண்டாடி இருக்காங்க. அதன் பிறகு இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாவும் அழகாவும் போயிட்டு இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் அமுல்யாவுக்கு அடுத்து அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் பிறந்த பிறகும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாவும் பாசமாவும் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீகாந்தோடைய அப்பா பேர் லட்சுமிபதி. அவரும் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியில தான் வாழ்ந்துட்டு வராரு. நினைச்ச நேரங்கள்ல தன்னுடைய பேர குழந்தைகளோட விளையாடிட்டு தன்னோட மகன் வீட்டுல பொழுத போக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. மம்தாவுக்கும் தன்னுடைய மாமனார் வருகையால 2 குழந்தைகள் வளர்க்கறதுல சிரமம் இல்லாம அவர் கூட ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியா வளர்த்துட்டு வந்தாங்க. குடும்பத்தாரும் ஸ்ரீகாந்தும் 2வதா பிறந்த மகனுக்கு அத்வைன்னு சொல்லி பேரை சூட்டி சந்தோஷப்பட்டாங்க. ஸ்ரீகாந்துடைய மகனான அத்வைக்கு பிறந்து 20 மாதங்களுக்கு பிறகு உடல் உபாதைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் மம்தாவும் ஸ்ரீகாந்தும் அத்வையை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைய ஆரம்பிச்சாங்க. இந்த சூழல்ல தான் அத்வைக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது கூட மம்தா சாதாரண காய்ச்சலும் வயிற்றுப்போக்கு மட்டும் தானே இருக்கு, சரியாயிடும்ன்ற எண்ணத்துல இருந்திருக்காங்க. இதனால சின்ன கிளினிக்கு கூட்டிட்டு போய் முதல்ல குழந்தைய காமிச்சிருக்காங்க. அப்படி கிளினிக்ல கொடுத்த மருந்துகளை பயன்படுத்தியுமே சிறுவனுக்கு உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம இருந்திருக்கு. நாளுக்கு நாள் குழந்தையோட உடல்நிலை மோசமா போனதால ஹைதராபாத்ல இருக்கிற தனியார் மருத்துவமனையில சிறுவனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படி மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட ஓரிரு நாட்கள்லயே நவம்பர் 16, 2022 அன்னைக்கு சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிடுறாரு. சிறுவனுடைய இறப்ப தாங்க முடியாத இந்த தம்பதிகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம உறவினர்களும் நண்பர்கள் வட்டாரங்களுமே சோகத்துல மூழ்கி போயிட்டாங்க. அத்வை இறந்து சில நாட்களுக்குள்ளேயே அடுத்து அமுல்யாவுக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட ஆரம்பிச்சது. அத்வையோட இறப்பை ஏத்துக்க முடியாத தம்பதிகள் உடனடியா அமுல்யாவை ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அத்வைக்கு ஏற்பட்ட போலவே காய்ச்சலும் வயிற்றுப்போக்குமே ஏற்பட ஆரம்பிச்சது. அதோட உடல் உபாதைகளுக்கும் ஆளாகி இருக்காங்க அமுல்யா. தம்பதிகள் இருவருமே ஒரு குழந்தைய இழந்துட்டதால இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்ன்ற முனைப்போட செயல்பட்டு வந்தாங்க. ஆனா அமுல்யாவுக்கு அதிகப்படியான காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில கொடுத்த சிகிச்சை பலனளிக்காம அதே மாதம் நவம்பர் 29ஆம் தேதி இறந்து போயிடுறாங்க. அத்வையோட இழப்பே தாங்க முடியாத தம்பதிகள் அடுத்து தன்னுடைய மகளையும் இழந்தது மனதளவுல அவங்கள பலகீனமா ஆக்க ஆரம்பிச்சது. நவம்பர் மாதமே தன்னுடைய மகனையும் மகளையும் ஒரே மாதத்திலேயே பறிகொடுத்த இந்த தம்பதிகள் மனதாலுமே உடலாலுமே பலகீனமா அடைஞ்சதா உணர ஆரம்பிச்சாங்க. ஒரே மாதத்துல 2 குழந்தைகளை பறிகொடுத்த ஸ்ரீகாந்த் சரிவர வேலைக்கு போகாம வீட்டுல தன்னோட மனைவிக்கு ஆதரவா இருந்து வந்தாரு. மம்தாவுடைய சூழ்நிலை 2 குழந்தைகளை பறிகொடுத்துட்டு ஒரு பைத்தியக்காரியை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. மம்தாவால தன்னோட கணவர்கிட்டயும் உற்றார் உறவினர்கள் கிட்டயும் நண்பர்களுடைய வட்டாரங்கள்ல கூட பேசி பழக முடியாத ஒரு சூழல்ல இருந்து வந்தாங்க. மம்தாவுடைய மனநிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீகாந்த் அவங்கள பக்கத்துல இருந்தே கவனிச்சுட்டு வந்தாரு. இந்த சூழல்ல தான் 2 குழந்தைகளுக்கும் வந்த மர்ம காய்ச்சல் மம்தாவுக்கும் வர ஆரம்பிச்சது. இறந்து போன 2 குழந்தைகளுக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் காட்டுச்சோ அதே போல மம்தாவுக்கும் காட்ட ஆரம்பிச்சது. மர்மமான முறையில காய்ச்சல் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கும் ஏற்பட ஆரம்பிச்சது. இத சுதாரிச்சுக்கிட்ட ஸ்ரீகாந்த் உடனடியா ஒரு தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் தன்னோட மனைவிய அட்மிட் பண்றாரு. அப்படி சேர்த்தவரு தன்னோட மனைவிய எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற முனைப்போட செயல்பட ஆரம்பிச்சாரு. இதுக்காக வாட்ஸ்அப் குழுக்கள்லயும் சமூக வலைத்தளங்கள்லயும் கை கூப்பி உதவிகளை கேட்க ஆரம்பிச்சாரு. எப்படியாவது தன்னோட மனைவிய காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தோட பல தரப்பினர்கள் கிட்டையும் உதவிகளை கேட்க ஆரம்பிச்சாரு. மறுபுறம் மம்தாவுடைய உடல்நிலை நாளுக்கு நாள்
மோசமாகிட்டே போயிருக்கு. இறுதியா டிசம்பர் 17ஆம் தேதி இந்த மர்ம காய்ச்சலால மம்தாவும் இறந்து போயிடுறாங்க. சிகிச்சையில இருந்த மம்தாவும் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள் அடுத்தடுத்து ஒரே மாதத்துக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம சுற்றுவட்டார பகுதிகளிலுமே தெரிய ஆரம்பிச்சது. இதனால பயந்து போன அந்த ஊர் மக்கள் அரசு சுகாதார நிலையங்கள்ல புகார் ஒண்ணு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிற கிணற்று நீரை ஆய்வு நடத்தும்படி கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்துல மம்தாவோடைய அம்மா அப்பாவும் உறவினர்களும் மம்தாவோட இறப்புல சந்தேகம் இருக்கிறதா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் மம்தாவோடைய அம்மா அப்பா இறந்து போன தன்னோட மகளுடைய ரத்த மாதிரிகளையும் பேர குழந்தைகளோட ரத்த மாதிரிகளையும் லேபுக்கு அனுப்பி பரிசோதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் ஸ்ரீகாந்தோடைய வீட்டு கிணற்று நீரை ஆய்வு பண்ணதுல அந்த கிணற்று நீரால இந்த 3 பேரும் இறந்து போகலன்றத உறுதிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல ஸ்ரீகாந்துக்கும் மம்தாவுடைய உறவினர்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. மர்ம காய்ச்சல் வந்த ஆரம்ப கட்டத்திலேயே கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா 3 உயிர்களையும் காப்பாத்திருக்கலான்ற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. இது ஸ்ரீகாந்துக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை பேசி ஸ்ரீகாந்த் அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளானதா சொல்லப்படுது. மறுபுறம் லேபுக்கு அனுப்பப்பட்ட ரத்த மாதிரிகள் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேல ஆகும்னு போலீஸ் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல மம்தாவுடைய அம்மா அப்பாவும் உறவினர்களும் மம்தாக்கு கொடுக்கப்பட்ட வரதட்சணைகளை ஸ்ரீகாந்த் கிட்ட திருப்பி தரும்படி கேட்டு பிரச்சனைகளை செய்து வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஸ்ரீகாந்துக்கும் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கால அவதிப்பட்டு வந்திருக்காரு. டிசம்பர் 12ஆம் தேதியில இருந்து நோய்வாய்ப்பட்டு பெரும் சிரமத்துக்கு ஆளானாரு ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்துக்கும் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்படவே ஸ்ரீகாந்தோடைய அப்பாவான லட்சுமிபதி உடனடியா தன்னோட மகனை தனியார் மருத்துவமனையில சேர்க்கிறாரு. அப்படி சேர்க்கப்பட்ட ஸ்ரீகாந்துக்கு உயர்தர சிகிச்சை கொடுத்துமே சேர்த்த 2-3 நாட்கள்லயே சிகிச்சை பலன் இல்லாம அவரும் இறந்து போயிடுறாரு. அவருடைய ரத்த மாதிரிகளையும் ஆய்வு பண்றதுக்காக லேபுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இதற்கிடையில ஸ்ரீகாந்தோடைய அப்பாவான லட்சுமிபதி தன்னோட மகனோட இறப்பு மர்மமான முறையில இருந்ததால மம்தாவுடைய குடும்பத்தினர் தான் தன்னோட மகனோட இறப்புக்கு காரணம் சொல்லி போலீஸ்ல புகார் ஒண்ண கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த புகார்ல தன்னோட மகனுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை ஏற்படுத்தினது மம்தாவோட குடும்பத்தினர் தான்றத தெரிவிச்சிருந்தாரு. அதோட அவங்க கொடுத்த வரதட்சணைகளையும் பொருட்களையும் திருப்பி கொடுக்கும்படி தன்னோட மகன் கிட்ட அதிகப்படியான பிரச்சனைகளை செய்து வந்தது அந்த மன உளைச்சலாலேயே ஸ்ரீகாந்த் இறந்து போனதா சொல்லியிருக்காரு. ஸ்ரீகாந்த் இறந்து போனதுக்கு பிறகு அந்த ஊர் மக்களும் ஸ்ரீகாந்தோடைய உறவினர்களுமே இந்த மர்ம காய்ச்சலால ஒரு குடும்பமே இறந்து போனதை நினைச்சு அந்த ஊர் மக்களும் சுற்றுவட்டார பகுதியில இருக்கிற மக்களுமே அச்சமும் பீதியும் அடைய ஆரம்பிச்சாங்க. ஒரு தரப்பின மக்கள் இது ஏவல் பில்லி சூனியம் போன்ற பிளாக் மேஜிக்கா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. மறுபுறம் புதிய வகையான வைரஸ் ஏதாவது ஊருக்குள்ள பரவிக்கிட்டு வருதான்ற அச்சத்தாலையும் பீதியாலுமே பயந்துகிட்டே வந்தாங்க. ஆனா மம்தாவோட அம்மா அப்பா மம்தாவும் குழந்தைகளும் இறந்ததுக்கு ஒரு வகையில ஸ்ரீகாந்த் காரணமா இருப்பாரோன்ற எண்ணமும் இருந்துட்டு வந்தது. எதுவாக இருந்தாலும் ரத்த மாதிரிகளுடைய பரிசோதனைக்கு பிறகுதான் தீர்மானிக்க முடியும்ன்ற கட்டாயத்துல போலீஸ் இருந்து வந்தாங்க. இந்த சூழல்ல தான் ஸ்ரீகாந்தோடைய உறவினர்களும் மம்தாவோட உறவினர்களும் ஊர் மக்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த லேபோடைய அறிக்கை வெளியாயிருக்கு. போலீஸே அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கு அந்த அறிக்கை வெளியாகி இருந்தது. இறந்து போன மம்தாவும் 2 குழந்தைகளும் விஷ அருந்தி தான் இறந்து போயிட்டதா லேபோட அறிக்கையில வெளியாகி இருந்தது. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மம்தாவோட குடும்பத்தினர் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா ஸ்ரீகாந்தும் இந்த மர்ம காய்ச்சலால இறந்து போனதால அவருடைய லேப் ரிப்போர்ட் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே ஸ்ரீகாந்தோடைய ரத்த மாதிரிகள் லேபோடைய ரிப்போர்ட்ல அவரும் விஷம் அருந்தி தான் இறந்து போயிட்டதா வெளியாயிருக்கு. மொத்தமா இந்த குடும்பத்துல இருக்கிற 4 நபர்களுமே விஷம் கொடுக்கப்பட்டதால மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்கன்றது போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆனா யாரால இந்த குடும்பத்துக்கே விஷம் கொடுக்கப்பட்டதுன்ற கேள்விக்கு விடை தெரியாம போலீஸ் விசாரணைய தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க. ஸ்ரீகாந்தோடைய அப்பாவான லட்சுமிபதி கிட்டையும் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய உறவினர்கள் கிட்டையும் நண்பர்கள் வட்டாரங்களையும் விசாரணைய நடத்திட்டு வந்தாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்காததால ஸ்ரீகாந்த் வீட்டை மறு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அவர் வீட்டுல ஏதாவது ஒரு தடயமும் ஆதாரமும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில மறு ஆய்வும் செய்யப்பட்டது. போலீஸ் பலதரப்பட்ட கோணங்கள்ல விசாரணை நடத்தியுமே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல சிரமம் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால ஸ்ரீகாந்த் தான் இறுதியா இறந்ததால ஸ்ரீகாந்த பத்தின விசாரணைய நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இதனால இந்த வழக்க அதிதீவிரப்படுத்தின போலீஸ் ஸ்ரீகாந்தோடைய உறவினர்கள் கிட்டையும் நண்பர் வட்டாரங்களையும்
ஸ்ரீகாந்த் வேலை பார்த்துக்கிட்டு வந்த கல்லூரியிலையும் விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஸ்ரீகாந்துக்கும் அங்க இருக்கிற சக ஊழியரான ஒரு பெண்மணிக்கும் திருமணம் தாண்டிய உறவு இருந்து வந்ததா போலீஸ்க்கு தெரிய வருது. இத்தனை நாட்களா குற்றவாளி யாருன்னு போலீஸ் திணறிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வரவே ஸ்ரீகாந்த பத்தின விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஸ்ரீகாந்த் தான் விஷ பாட்டில வாங்கினது தெரிய வந்திருக்கு. அப்படி வாங்கினவரு முதல்ல தன்னுடைய இளைய மகனான அத்வைக்கு விஷத்தை சாப்பாட்டுல கலந்து சிறுவனுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி கொடுக்கப்பட்ட விஷத்தால மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கும் வாந்தியும் ஏற்பட்டுதான் அத்வை இறந்து போனாரு. அப்படி சிறுவன் இறந்து போனதுமே ஸ்ரீகாந்த் மேல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமே வராம இருந்திருக்கு. சிறுவன் உடல் உபாதையாலையும் காய்ச்சலாலையும் இறந்து போயிட்ட மாதிரியான சூழலை ஏற்படுத்தியிருக்காரு. அதே நேரத்துல சிறுவன் இறந்த ஓரிரு நாட்கள்லயே அடுத்து 5 வயது மகளான அமுல்யாவுக்கும் சிறுவனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியே அமுல்யாவுக்கும் அவர் கையாலேயே சாப்பாட்டுல கலந்து கொடுத்திருக்காரு. அமுல்யாவும் உடல்நல குறைவு ஏற்பட்டு இறந்து போயிட்ட பிறகு ஸ்ரீகாந்த் மேல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமே வராம இருந்திருக்கு. அடுத்ததா தன்னோட மனைவியுமே கொல்லணும்னு நினைச்ச அவரு மம்தாவுக்கும் அதே போல விஷம் கலக்கப்பட்ட சாப்பாட்டை கொடுத்திருக்காரு. ஸ்ரீகாந்துக்கு தன்னுடைய குழந்தைகள் இருவருமே அடுத்தடுத்து இறந்து போனதுல பொதுமக்களுக்கும் போலீஸ்க்கும் அவர் மேல எந்த ஒரு சந்தேகமே வராம இருந்திருக்கு. இதன் அடிப்படையில தான் அடுத்ததா மம்தாவையும் கொலை செய்யறதுக்கான திட்டம் போட்டு கொலைய அரங்கேற்றிருக்காரு. ஆனா மம்தா இறந்த உடனே மம்தாவோட குடும்பத்தாருக்கு ஸ்ரீகாந்த் மேலதான் சந்தேகம் வலுவா ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா ஸ்ரீகாந்த் கல்லூரி ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்த கல்லூரியில திருமணத்துக்கு புறம்பான உறவு ஏற்பட்டதா கல்லூரி நிர்வாகிகளே ஸ்ரீகாந்த வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் மம்தாவோட குடும்பத்தினருக்கு தெரிய வரவே தான் தன்னுடைய மகளையும் பேர குழந்தைகளையும் ஸ்ரீகாந்தே கொலை செய்திருக்கலாமோன்ற எண்ணம் ஏற்பட ஆரம்பிச்சது. இத காரணம் காட்டிதான் மம்தாவோட குடும்பத்தினர் தான் மகளுக்கு கொடுத்த வரதட்சணைகளையும் பொருட்களையும் திருப்பி தரும்படி கேட்டு ஸ்ரீகாந்த் கிட்ட பிரச்சனைகளையும் சண்டைகளையும் செய்துட்டு வந்தாங்க. அவங்க நினைச்சபடியே ஸ்ரீகாந்த் தான் தன்னுடைய திருமணம் தாண்டிய தகாத உறவுக்கு இடையூறா இருக்கிற குழந்தைகளையும் மனைவியையும் கொலை செய்துட்டு தனக்கான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய அமைச்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு. மம்தாவோட குடும்பத்தினர் ஸ்ரீகாந்த் மேல எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில இறந்து போன நபர்களுடைய ரத்த மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்புனதுமே ஸ்ரீகாந்துக்கு பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. லேப்ல இருந்து அறிக்கை வெளியானா தான் விஷம் வச்சு கொலை செய்தது தெரிய வந்துருமே என்ற பயத்துல அதே விஷத்தை அவரும் குடிச்சு இறந்து போயிடுறாரு. மம்தாவை காப்பாத்துறதுக்காக ஸ்ரீகாந்த் வாட்ஸ்அப் குழுக்களையும் சமூக வலைதளங்கள்லயும் பண உதவிகளை கேட்டு வந்தாரு. அந்த நேரத்துல சமூக வலைதளங்கள்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் ஸ்ரீகாந்தோடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறதா போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தகாத உறவை நீடிக்கிறதுக்காகவே தன்னோட மனைவியவும் குழந்தைகளையும் கொலை செய்துட்டு தான் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சவரு இறுதியா அவரும் அதே விஷத்தை குடிச்சிட்டு இறந்து போயிடுறாரு. அவருடைய தகாத உறவால 4 உயிர்கள் பலியாயிட்டதா அந்த ஊர் மக்களால சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த ஊர் மக்கள் கிட்ட பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.